ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாமில் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிறத யூஸ் பண்ணி போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்டோட கண்டென்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்டோட கலரை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல் அந்த இடத்துல டாம் ப்ரோக்ராம் அப்படின்னே நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. டாம் ப்ரோக்ராம் 2.html அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கான ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் த டெக்ஸ்ட் கலர். என்கிட்ட இருக்கக்கூடிய டெக்ஸ்டோட கலரை நான் எப்படி சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம எப்பவும் போல என்ன டைப் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல HTML டைப் பண்ணுவோம். HTMLக்கு அடுத்து ஹெட் டேக் டைப் பண்ணுவோம். ஹெட்டுக்குள்ள டைட்டில் நமக்கு எப்பவுமே மஸ்ட், அதை டைப் பண்ணுவோம். அதில் சேஞ்ச் த டெக்ஸ்ட் கலர். என்கிட்ட என்ன பண்ண போறேன்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்க போது அந்த டெக்ஸ்டோட கலரை நான் டைனமிக்கா சேஞ்ச் பண்ண போறேன். எதை யூஸ் பண்ணி? ஜாவா ஸ்கிரிப்ட்ல டாமை யூஸ் பண்ணி கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நான் எப்படி சேஞ்ச் பண்ண போறேன் அப்படிங்கிறத இதில் பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பாடி அப்படிங்கிற என்னோட டேகை நான் டைப் பண்ணிக்கிறேன். பாடிக்குள்ள தான் நம்ம எல்லாமே டைப் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு H1 டேகே கொடுத்துக்கோங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்ரீதர் அப்படின்னு நான் என்னோட நேம் வந்து டைப் பண்றேன். ஸ்ரீதராஜ் பி அப்படின்னு என்னோட நேமை டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஐடி ஒன்று செட் பண்ண போறேன். என்ன ஐடி செட் பண்ண போறேன்? பேரா அப்படின்னு ஒரு ஐடி வந்து செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம ஒரு பட்டன் வைக்கணும். இப்போ இந்த இதை போய் ரன் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் காப்பி பாத் பண்ணிட்டு நேராக உங்ககிட்ட ஒரு ப்ரௌசர் இருந்தாலே போதும். இப்போ இந்த ப்ரௌசர்ல போய் ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்க ஸ்ரீதராஜ். இப்போ இது வந்து பிளாக் கலர்ல இருக்கு. எனக்கு இதை ஆரஞ்சு கலர்ல மாற்றணும் இல்லை ரெட் கலர்ல மாற்றணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு ஒரு பட்டன் ஒன்று தேவை. கண்டிப்பா ஒரு பட்டன் இருந்தால் தானே டைனமிக்கா மாற்ற முடியும். அதனால இந்த இடத்துல ஒரு பட்டன் ஒன்று வைக்க போறேன். இந்த பட்டனுக்கு நேம் வந்து நான் என்ன வைக்க போறேன் அப்படின்னா சேஞ்ச் த கலர். எனக்கு டெக்ஸ்டோட கலரை நான் சேஞ்ச் பண்ண போறேன். அதனால சேஞ்ச் கலர்னு வைக்க போறேன். பாருங்க எனக்கு அந்த பட்டனுக்கு இங்க வந்துருச்சு. இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த கலர் வந்து மாறணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆன் கிளிக் ஈவென்ட் ஹேண்ட்லிங்கை நம்ம யூஸ் பண்ணணும். பாருங்க ஆன் கிளிக் அப்படிங்கிற ஈவென்ட் ஹேண்ட்லிங்கை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்னா சேஞ்ச் கலர் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ண போறேன். சேஞ்ச் கலர் அப்படிங்கிறத என்னோட ஃபங்க்ஷனோட நேம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ள கோட் எழுத ஆரம்பிக்கணும். அப்போ நான் ஸ்கிரிப்டுங்கிற டேகை நான் யூஸ் பண்ணி அதுக்குள்ள என்ன பண்ண போறேன்னா ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஏரியால என்னோட சேஞ்ச் கலர் அப்படிங்கிற என் ஃபங்க்ஷனை நான் வாங்கிக்கிறேன். இப்போ நான் இதில் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. நீ எந்த ஐடியை வாங்க போற? பேராங்கிற என் ஐடியை வாங்கிக்கோ. அதுக்குள்ள நான் இப்போ வந்து என்ன பண்ண போறேன்? என்னோட டெக்ஸ்டோட கலரை மாற்ற போறேன். கலர் அப்படின்னாலே என்ன வந்துடும்? CSS உள்ள வருவார். அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டைல் டாட் கலர் ஈக்குவல் டு அப்படிங்கிற ஏரியாவில் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆரஞ்சு அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துறேன். அப்படின்னா என்ன பண்ணியிருக்கேன்? இந்த ஆரஞ்சுங்கிற வேல்யூவை நான் யாருக்கு அலோகேட் பண்ணியிருக்கேன்? பேராங்கிற ஐடிக்கு அலோகேட் பண்ணியிருக்கேன். என்னன்னு அலோகேட் பண்ணியிருக்கேன்? அதோட ஸ்டைல்னா என்னது? CSS ஸ்டைல் டாட் கலர் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்பனா எனக்கு இந்த சேஞ்ச் கலர் அப்படிங்கிற பட்டனை எனக்கு கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து அதோட டெக்ஸ்டோட கலர் வந்து ஆரஞ்சு கலர்ல மாறும். இப்போ இந்த இடத்துல போய் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு சேஞ்ச் கலர் கொடுங்க. எங்க கலர் மாறிடுச்சு. இப்போ ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் டேபை ஓபன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்பெக்ட் டேப்ல இந்த கோடிங் ஆல்ரெடி இருக்கு. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்த அந்த இது அப்படிதான் இருக்கு பாருங்க. ஐடி ஈக்குவல் டு பேரா ஆஃப் ஸ்ரீதராஜ் இருக்கு. பட்டன் வந்து நீங்க ஃபங்க்ஷன் எழுதியிருக்கீங்க. அந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ள நீங்க எழுதியிருக்கக்கூடிய இது இருக்கு. இப்போ இதை நான் கிளிக் பண்ணோடனே பாருங்க ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த இடத்துல இன்லைன் CSS ஒர்க் ஆகுது. பாத்தீங்களா? ஸ்டைலுங்கிற எனக்கு ஒரு இன்லைன் CSS கிரியேட் பண்ணி அதில் கலர் ஈக்குவல் டு ரெட்டுங்கிற ப்ராப்பர்ட்டியை எனக்கு ஆட் பண்ணிருச்சு.